நாமக்கல்லில் இருந்து கேரளாவிற்கு கடத்த முயன்ற 3 டன் ரேஷன் அரிசி பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். குமரி மாவட்டத்தில் இருந்து கேரளாவுக்கு ரேஷன் அரிசி உள்ளிட்ட பொருட்கள் கடத்தப்படுவது தொடர்ந்து வருகிறது. மாவட்டம் முழுவதும் 30க்கும் மேற்பட்ட சோதனை சாவடிகள் இருந்தும் கடத்தலை தடுக்க முடியாமல் அதிகாரிகள் திணறி வருகின்றனர். இந்நிலையில் கருங்கல் பகுதியை அடுத்த பாலூரில் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது அவ்வழியாக வேகமாக வந்த மினி டெம்போவை பறக்கும் படையினர் நிறுத்த முயன்றுள்ளனர். ஆனால் நிற்காமல் சென்ற வாகனத்தை தொடர்ந்து சென்று மடக்கி பிடித்த அதிகாரிகள் அந்த வண்டியை சோதனையிட்டனர். அதில் 3 டன் அளவுக்கு ரேஷன் அரிசி மூட்டைகள் இருப்பது தெரிய வந்தது. பறக்கும் படை அதிகாரிகள் வாகனத்தை பின்தொடர்ந்து மறித்ததும் ஓட்டுநர் தப்பி ஓடியதால் யாரும் கைது செய்யப்படவில்லை. இதனிடையே வாகனத்தையும் அரிசியும் பறிமுதல் செய்து காப்புக்காடு உணவு பாதுகாப்பு குடோனில் ஒப்படைத்தனர். தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 35 பேர் படுகாயம் அடைந்துள்ளனர். நாமக்கல்லில் இருந்து துறையூர் நோக்கி சென்ற அரசு பேருந்தும் நாமக்கல் நோக்கி வந்து கொண்டிருந்த ஷேர் ஆட்டோவும் கோசவம்பட்டி மேம்பாலம் அருகே நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. அதில் 2 பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தனர். ஒரு குழந்தை உட்பட 5 பேர் படுகாயம் அடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே திருமண கோஷ்டி சென்ற கர்நாடகா பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 25 பேர் படுகாயம் அடைந்தனர். கர்நாடகா மாநிலம் கேஆர் புரத்தைச் சேர்ந்த 65 பேர் 2 பேருந்துகளில் நேற்று இரவு கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே நடைபெறும் திருமண நிகழ்ச்சிக்கு சென்று கொண்டிருந்தனர். இதில் ஒரு பேருந்தில் 40 பேரும் மற்றொரு பேருந்தில் 25 பேரும் பயணம் செய்துள்ளனர். இந்நிலையில் பேருந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பேரிகை அருகே சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த 120 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனையடுத்து பயணிகளின் அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்த பொதுமக்கள் விரைந்து சென்று படுகாயம் அடைந்த பயணிகளை மீட்டனர். இதில் 40 பயணிகளில் 25 பேர் படுகாயம் அடைந்தனர். பெங்களூர்ல இருந்து வந்துட்டு இருக்கு சார். வண்டி கல்யாணத்துக்காக வந்துட்டு இருக்கு சார். ராமந்தோட்டி கிட்ட வந்து பழத்துல கீழே வந்து வண்டி பெங்களூர்லேருந்து வந்துட்டு இருக்க வண்டி கல்யாணிக்கு திம்ராயப் சாமி கோயில் இருக்குல்ல அந்த பக்கம் வந்து 120 அடிಯಿಂದ கீழே வந்துட்டு 30 பேருக்கு அடிபட்டிருக்கு. அவருக்கு ஒசூர் ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்திருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டம் தருமத்திப்பட்டி அருகே 2 வேன்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 2 பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தனர். மேலும் காயமடைந்த 5க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் தனியார் ஐடி நிறுவன ஊழியர் வீட்டின் பூட்டை உடைத்து 26 சவரன் நகைகள் மற்றும் 2 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். கோவை சரவணம்பட்டி அருகே உள்ள மகாநகர் பகுதியைச் சேர்ந்த பழனிசாமி என்பவர் தனியார் ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் கடந்த 14ஆம் தேதி உறவினர் நிகழ்ச்சிக்கு குடும்பத்துடன் சென்றவர் தற்போது வீடு திரும்பியுள்ளார். அப்போது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்த 26 சவரன் நகைகள் மற்றும் 2,60,000 ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டு இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து கொள்ளை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல்லில் நடைபெற்ற 12வது மாநில அளவிலான கபடி போட்டியில் திண்டுக்கல் அணி வெற்றி கோப்பையை தட்டி சென்றது. திண்டுக்கல் மேற்கு மரியநாதபுரத்தில் யங்ஸ்டர் கபடி கழகத்தின் சார்பில் 12வது மாநில அளவிலான கபடி போட்டி நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெற்ற இப்போட்டியில் திண்டுக்கல், மதுரை, தேனி, திருச்சி, சேலம், கரூர், ஈரோடு உள்ளிட்ட 55க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டு விளையாடின. நாக் அவுட் முறையில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதிப் போட்டியில் திண்டுக்கல் மேட்டுப்பட்டி இளங்கதிர் அணியும் பழனி காவல்துறை அணியும் மோதின. இதில் இளங்கதிர் அணி 17-15 என்ற புள்ளி கணக்கில் பழனி காவல்துறை அணியை வீழ்த்தி முதல் பரிசை தட்டி சென்றது. ஆடிக்கொண்டிருக்கின்றனர்.
முதல் பரிசை தட்டி சென்ற இளங்கதிர் அணிக்கு பரிசு தொகையான 10,012 ரூபாயும் கோப்பையையும் வழங்கப்பட்டது. இரண்டாம் இடம் பிடித்த பழனி காவல்துறை அணிக்கு 8,012 ரூபாய் மற்றும் கோப்பை வழங்கப்பட்டது. முன்னதாக நடைபெற்ற போட்டியில் பங்கேற்ற அனைத்து அணிகளுக்கும் ஆறுதல் பரிசுகள் வழங்கப்பட்டன. வங்கதேசம் மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் 7 விக்கெட்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது. இப்போட்டியில் இந்திய அணி 273 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கியது. ஆட்டத்தின் இடையே மழை குறுக்கிட்டதால் வெற்றி இலக்கு 26 ஓவர்களில் 150 ரன்கள் என நிர்ணயிக்கப்பட்டது. ரகானே மற்றும் உத்தப்பாவின் அபார ஆட்டத்தின் துணையுடன் இந்திய அணி 24.5 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை இழந்து 153 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. துவக்க ஆட்டக்காரர் உத்தப்பா 44 பந்துகளில் 50 ரன்கள் சேர்த்தார். ரகானே 70 பந்துகளில் 64 ரன்கள் குவித்தார். புஜாரா ரன் ஏதும் எடுக்கவில்லை. ராயுடு ஆட்டம் இழக்காமல் 16 ரன்களும், சுரேஷ் ரெய்னா ஆட்டம் இழக்காமல் 15 ரன்களும் எடுத்தனர். The French cut over extra cover and it's gone all the way for 6. Indeed. And also he's capable of playing wonderful shots like that. The ball is not turning. There again, wonderful shot. Look at that. And there it is. Ball cut away. The signal for 4 by Inamul Haq Moni. And India win by 7 wickets under the Duckworth-Lewis method. 7 balls to spare. It's been a comfortable win. And you would have to say... முன்னதாக டாஸ் வென்ற வங்கதேச அணி முதலில் பேட் செய்தது. ரஹீம் ஹசன் ஆகியோரின் அரை சதங்களின் துணையுடன் இந்தியாவுக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் வங்கதேசம் 272 ரன்கள் எடுத்தது. இதன் மூலம் இந்தியாவுக்கு 273 ரன்கள் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் மழையின் காரணமாக இந்திய அணியின் வெற்றி இலக்கு 26 ஓவர்களில் 150 ரன்கள் என நிர்ணயிக்கப்பட்டது. ஹோண்டுராஸ் பிரான்ஸ் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற உலக கோப்பை கால்பந்து போட்டியில் 3-0 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் வெற்றி பெற்றது. பிரேசிலில் உலக கோப்பை கால்பந்து தொடர் நடைபெறுகிறது. நேற்றிரவு நடைபெற்ற இ பிரிவு லீக் போட்டியில் சுவிட்சர்லாந்து மற்றும் ஈக்குவடார் அணிகள் மோதின. ஆட்டத்தின் 22வது நிமிடத்தில் ஈக்குவடார் அணியின் வாலன்சியா பந்தை தலையால் முட்டி ஒரு கோல் அடித்தார். முதல் பாதி முடிவில் ஈக்குவடார் 1-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றது. இரண்டாவது பாதியில் சுவிட்சர்லாந்து வீரர்கள் ஆக்ரோஷமாக விளையாடினர். ஆட்டத்தின் 48வது நிமிடத்தில் இந்த அணியின் அட்மீர் மெகமதி ஒரு கோல் அடித்தார். ஸ்டாப்பேஜ் நேரத்தின் கடைசி 30 வினாடிகள் இருந்தபோது செபரோவிச் மின்னல் வேகத்தில் கோல் அடிக்க சுவிட்சர்லாந்து அணி 2-1 என்ற கணக்கில் வெற்றி பெற்றது. And the energy provided here by Antonio Valencia, who's found his way inside the penalty area. There's support here as well. Oh, he took too long. He took too long and allowed Barami to get in with a challenge, who writes another foul. The referee's given the advantage to Switzerland here. Maybe they've got the sucker punch. Rodriguez. Mekmani wants it. Rodriguez! Oh, they've got a winner! With less than 30 seconds to play, Haris Seferovic. இதனை அடுத்து நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் ஹோண்டுராஸ் அணியுடன் மோதிய பிரான்ஸ் 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. அந்த அணியின் கரீம் பென்சிமா அடித்த 2 கோல்கள் வெற்றிக்கு பெரிதும் உதவிகரமாக அமைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.